தவளை தாவாயால் கெடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அம்மா அவன் கெடுத்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, வெறும் 12 விஷயங்களை சொல்லிட்டு இது வந்து ப்ரிவியூ மாதிரி நாங்கள் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம், இதெல்லாம் ஆடியோ லான்ச்சான்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலை என்ன வேண்டியது. ஒன்று, நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறோம், இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் போக போக இதை மேம்படுத்தி நாங்கள் எலாபரேட் பண்ணி சொல்கிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கும் அதையும் ஏற்றுக்க முடியல. உடனே வந்து அது ஒத்துக்க முடியாது, இந்த கோட்டெல்லாம் அழிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை சொல்கிறாங்க. அடுத்து ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்கள், அதான் இருக்கிறதுலையே காமெடி. கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலேயும் மெட்ரோ ரயில் வரவே இல்லையே, இதுக்கே அவர் குரல் கொடுக்கவே இல்லைன்னு. அதான் நல்லா மொக்க வாங்கிட்டீங்களே கோயம்புத்தூரில் நீங்கள் பண்ண பிரச்சனைக்கு. எத்தனை லட்சம் பேர் இருந்தால் கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ ரயில் வரும், அது லட்சம் எத்தனை பேர் இருக்காங்கன்றத தப்பாக கொடுத்தது யார்? அதுவும் எப்போ கொடுத்தீங்க? இது அப்படியே புட்டு வச்சுட்டாங்க பிஜேபி சைட்லேருந்து. அதுக்கு ஒரு பதில் கிடையாது. வெறும் மெட்ரோ ட்ரெயின் வரல, இதுக்கு காரணம் நாங்கள் கேட்டோம், மெட்ரோ ட்ரெயின் கொடுக்கல, இதுக்கு காரணம் பிஜேபின்னு சொல்லிட்டு போகிற நீங்கள், அதுக்கு முக்கியமான ஆரம்ப புள்ளியே நீங்கள் தான் வராததற்குன்றது வெளியே சொல்லிக்க மாட்டீங்கல்ல. மக்கள் ஜனத்தொகை இவ்வளோக்கு மேலே இருந்தால் தான் அங்கே மெட்ரோ ட்ரெயின் வரும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. அங்கே மெட்ரோ ட்ரெயின் விட்டாலும் லாஸில் போகும். நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து கொடுத்துருக்குற ஜனத்தொகை கம்மியாக கொடுத்துருக்காங்க. அவங்க வச்சுருக்கிற ஒரு கோட் வச்சுருப்பாங்க, மெட்ரோ ட்ரெயின் வரணும்னா இந்த ஊரில் இத்தனை லட்சம் மக்கள் இருக்கணும் அப்படின்னு. கொடுத்தது இவங்க கம்மியாக கொடுத்துட்டு மெட்ரோ ட்ரெயின் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அது வந்து கொடுத்தது 10 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு முன்னாடியான ஜனத்தொகை கணக்கெடுப்பு. இப்போ இது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருக்கணும். இப்போ ஜனத்தொகை ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கோயம்புத்தூரில், ஆனால் எடுத்து கொடுக்கல. குறை சொல்கிறதுக்கு மட்டும் வாயை தூக்கிட்டு வரவங்க தான் இந்த கட்சியில் இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் கவலை என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்சமயம் என்ன பிளான் வச்சிருக்காரு மக்களுக்கு, அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தான் இவங்களுக்கு. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த சொல்லுவாங்கல்ல காப்பி அடிக்கிறதுன்றது, இல்லைன்னா அதை வந்து எலாபரேட் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்ச திட்டம் அப்படின்னு சொல்லணும்ல. புதுசாக ஏதாவது வச்சுருப்பானோ, ஏதாவது மக்களை கவர்றதுக்கு புது திட்டங்கள் ஏதாவது வச்சுருப்பாங்களோ, முதல்ல அதெல்லாம் வெளியே கொண்டு வர வைக்கணும். அது நம்ம செஞ்சோன்னு சொல்லி நம்ம முன்னாடியே செஞ்சிடணும், அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடணும். இப்படியெல்லாம் பிளான் ஓடுது போல இருக்குது. அதனால தான் என்னன்னு சொல்லுங்கள், திட்டங்கள் என்னன்னு சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கடா. ஏன் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் அந்த நலத்திட்டங்களை செய்யட்டுமே, உங்களுக்கு ஏன் அப்படி மூக்கு வேர்க்குது? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பக்கத்துல எல்லாம் இப்போ தெரியாமல் நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன், நான் நம்ம அது என்ன சீக்ரெட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் மூக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கு. நேரமும் என்னமோ பண்ணுறாங்க, என்னன்னு பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள். அதாவது இதெல்லாம் சொல்ல வைக்கிறதுக்கு இதெல்லாம் பிளான் தெரியல. அப்போ நீங்கள் தற்குறிகள், சொல்லலைல்ல, அப்போ நீங்கள் தற்குறிகள். ஓகேவா? உஷாராக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் சரி, உஷாராக இருந்துக்கோங்க. யாராக இருந்தாலும் இவங்க மாதிரி ஆளுங்க கையில் மாட்டிங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து தின்னுட பார்ப்பாங்க.